அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. அருப்பெருஞ்சோதி யார் கணக்கில் இந்த ஜெகநாதனுங்க. நம்ம உணவே மருந்து, மருந்தே உணவில் உடம்பை பலப்படுத்தக்கூடியதாகும், நோயிலிருந்து வெளிவரக்கூடியதாகும், நல்லா சுறுசுறுப்பாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுறுசுறுப்பாக வச்சுக்கூடிய ஒரு மூலிகை உணவு தானுங்க நம்ம சூப்பு பொடி. சூப்பு பொடினா சாதாரணமாக சூப்பு கிடையாது. முருங்கை, முடக்கத்தான், வேலிப்பருத்தி, வாதநாராயணன், சுக்கு, மிளகு, திப்பிலி, வாய் விலங்கம், இது மாதிரி நிறைய மூலிகையில் போட்டு தயாரிக்கப்பட்டதாக சூப் பொடி. இது சாப்பிட்ற போதுங்க ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் சொண்டை வச்சு, பூண்டு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாம். சண்டை விட்டு வடித்து குடிக்கிறனாலைங்க உடம்பு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுறுசுறுப்பாக வச்சுக்க முடியும். உடம்புல இருக்கிற கெட்ட உழுப்பு எல்லாமே கரைச்சிரும். ஹீமா எனக்கு ரத்தம் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னா நீங்கள் இது சாப்பிட ஆரம்பிச்சா ரத்தத்தினுடைய ரேஷியோ அதிகமாக ஆரம்பிச்சிடும். கெட்ட உழுப்பை கரைச்சிருங்க. எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரிங்க, வெயிட்டு குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு உணவு தான் இந்த சூப் பொடிங்க. இந்த சூப் பொடியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரனால அவங்க எப்பவுமே ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும், ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அவங்களுடைய நடவடிக்கை, அவங்க சார்ந்திருக்கிற தொழில், குடும்பம் எல்லாத்தையும் சந்தோஷம் வச்சுக்கிற வாய்க்கு இந்த சூப்பு பொடியில் இருக்குதுங்க. உடம்புல எவ்வளோ தூரம் பலவீனம் இருந்தாலும் சரி பண்ணக்கூடியது முருங்கை. அதே மாதிரி வாதநாராயணன் இருக்குதுங்க. வாத உடம்புக்காரருக்கு சரி, பெரலைஸ் பேஷண்ட்டுக்கு சரி, கேஸ்ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு சரிங்க, அஜீரணமாக இருக்கிறவங்களுக்கு சரி, எல்லாத்துக்குமே இது சரி பண்ணக்கூடிய உணவுகளை தான் நம்ம இது உள்ளே போட்டுக்கிறோம். ஃபுட் சப்ளிமெண்ட்டாக நம்ம சூப் பொடி கொடுக்குறோம். இந்த சூப் பொடி பயன்படுத்தி அனைத்து விதமான நோய்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்குமாறு வேண்டிக்கிறேன். வணக்கம். பால்.